உள்ளுக்குள்ள உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழியமோ வெளியே பிரகாசிக்கும், இல்லாமல் பிரகாசிக்காது. பாருங்க, யோசித்து பாருங்க. ராஜாவுக்கு பிடிச்ச ராஜஸ்திரி, அவர் சொல்றாரு வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை உடனே செலக்ட் பண்ணி கிரீடத்தை தலையில் வச்சுட்டான். யாரு? ராஜா வச்சுட்டார். அந்த அளவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு. ஆனாலும் கூட எஸ்தர் சொல்றா, நான் ராஜாவை பார்க்க போறேன், எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அப்புறமா உள்ள போறேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜெபிக்க கூட இல்லாமல் அப்படியே ஏறி பிரசங்க மேடையில் நிற்கிறது. எத்தனையோ பேர் ஜெபிக்கிறதே கிடையாது, நேராக வந்து பிரசங்க மேடையில் நிற்கிறது. எதுக்கு சொல்கிறேன்? எப்பவுமே சரி, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான வார்த்தையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பிரசங்கத்தை இன்னொரு வாட்டி கொடுக்கக்கூடாது, அப்படி இல்லை. கர்த்தர் அந்த பிரசங்கத்தை இன்னொரு இடத்துல கொடுக்க சொன்னார்னா கொடுக்க சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஆவியானவர் கொடுத்தது.